ஹாய் ஆல், வெல்கம் டு ஃப்ளெக்ஸி பில்லிங் சாஃப்ட்வேர் சேனல். நம்ம சேனலில் ஃப்ளெக்ஸி பில்லிங் சாஃப்ட்வேரோட ஃபங்க்ஷனாலிட்டியை ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃப்ளெக்ஸி பில்லிங் சாஃப்ட்வேரை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? எனி மைக்ரோ, ஸ்மால் அண்ட் ஸ்டார்ட் அப் ட்ரேடிங் கம்பெனிஸ் யூஸ் பண்ணலாம். பிஓஎஸ் டைப் ஆஃப் பில்லிங் லைக் ஃப்ரூட் ஷாப்ஸ், ஐஸ்கிரீம் ஷாப்ஸ், ஃபேன்சி ஸ்டோர்ஸ் அண்ட் மொபைல் ஷாப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஷாப்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி, ஒரு சேல் என்ட்ரி எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடலான்றதை பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ நான் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு எந்த கம்பெனியை நான் லாகின் பண்ண போகிறேனோ அந்த கம்பெனியை சூஸ் பண்ணி லாகின் கொடுத்துக்கிறேன். ஸோ லாகின் கொடுத்த உடனே என்னோடய டேஷ்போர்ட் ஃப்ரண்ட்டில் ஓப்பன் ஆகும். அதில் என்னோடய மந்த் வைஸ் பர்ச்சேஸ் எவ்வளோ, சேல்ஸ் எவ்வளோ, என்னென்ன ரிமைண்டர் இந்த மந்த் எனக்கு இருக்குது, ஸோ என்னென்ன வவுச்சர்ஸ் நான் போட்டிருக்குன்றதை நம்ம டேஷ்போர்டில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஒரு பர்ச்சேஸ் பில் எப்படி என்ட்ரு பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். பர்ச்சேஸ் பில்லை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு டாக்குமெண்ட் நம்பர் ஷோ ஆகுது, ரன்னிங் நம்பர். ஸோ அந்த டாக்குமெண்ட்டோட என்ட்ரி டேட்டு, ஸோ டியூ டேட் என்ன, அந்த பர்ச்சேஸ் பில்லோட டியூ டேட் என்ன. ஸோ நியூவாக ஒரு வெண்டாரை இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வெண்டாரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நம்ம டிரான்சாக்ஷன் டைம்லேயே வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சாம்பிள் ராஜ் குரூப்னு ஒரு வெண்டாரை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதோட அக்கௌண்ட் டைப் ஆட்டோமேட்டிக்காக சப்ளையர் வந்துடுச்சு. ஸோ டேக்ஸ் டைப் ஆஃப் டேக்ஸ் பேயர் என்ன, பிஸ்னஸ் டைப் B2Bயா B2Cயா, ஸோ என்ன அட்ரஸ், அவங்களோட ஜிஎஸ்டிஎன் நம்பர், பேன் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பிஸ்னஸ் டைப்பை பொறுத்து மேண்டேட்ரி இல்லையான்றது மாறும். ஸோ ஒரு B2C கஸ்டமர்னால் ஜிஎஸ்டிஎன் நம்பர்லாம் வந்து அவங்களுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி நம்பர் போட தேவையில்ல, அப்படியே சேவ் ஆகும். B2Bனா நம்ம ஜிஎஸ்டிஎன் நம்பர், அவங்களோட ஸ்டேட் என்ன, இது எல்லாமே கொடுத்துட்டு தான் நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதிலேயே வந்து மேண்டேட்ரி வேணான்னா நமக்கு மேண்டேட்ரி வேணான்றதை எடுத்து விட்டுக்கலாம். ஸோ அவங்களோட ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களோட இமெயில் ஐடி. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து மேண்டேட்ரி இல்லை, உங்களுக்கு வேணும்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட பேமெண்ட் டேர்ம்ஸ்லாம் வந்து வேணும்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக பர்ச்சேஸ் என்ட்ரியில் வந்து அவங்க பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து கால்குலேட் ஆகும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அந்த க்ரியேட் பண்ண ராஜ் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ராஜ் குரூப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. பில் நம்பர், நெக்ஸ்ட் அவங்களோட அந்த பர்ச்சேஸ் பில்லோட பில் நம்பர் நான் டைப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பர்ச்சேஸ் பில்லோட பில் டேட்டு. ஸோ ஒரு ப்ராடக்டை ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்க ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட டேக்ஸ் என்னன்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ குவான்டிட்டி போடுறேன், ரேட் போடுறேன். ஸோ டிஸ்கவுண்ட் எனக்கு இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட் போடலாம், பேக்கிங் இல்லைன்னா பேக்கிங் வேணாம், எது இருக்குதோ அதை நம்ம என்ட்ரு பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி கால்குலேஷன் நடக்கும். ஸோ ஒரு நியூ ஒரு ஐட்டமும் நான் இங்கேருந்து நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஐட்டம் நான் சாம்பிளுக்கு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஐட்டமோட நேமு, ஸோ HSN கோட், என்னென்ன ஐட்டமோட டீட்டெயில்ஸ் இருக்கோ எல்லாமே இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எடிட் பண்ணியும் நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். சப்போஸ் HSN கோட் தெரியலனா முதல்ல ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் HSN கோடை என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்டோட குரூப் என்ன, இங்கே வந்து பையிங் ரேட், செல்லிங் ரேட் வந்து நீங்கள் முன்னாடியே என்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து என்ட்ரு பண்ணி மட்டும் வச்சுக்கிறேன், நான் டிரான்சாக்ஷன் டைமில் என்ன ஒரிஜினல் பையிங் ரேட் சப்ளையர் தராங்களோ அவங்களோட ரேட்டை நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன்னா அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ அதோட யூனிட்ஸ், ஒரு ப்ராடக்டோட யூனிட்ஸ் என்னன்றதை என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். எனக்கு ப்ராடக்ட் இப்போது சேவ் ஆகிடுச்சு. ஸோ ப்ராடக்டை நான் மறுபடியும் க்ரியேட் பண்ண ப்ராடக்டை சூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி, ரேட்டு, ஸோ அதோட டேக்ஸ் எல்லாமே லோட் ஆகிடுச்சு. இப்போது பர்ச்சேஸ் பில்லை சேவ் பண்ணிட்டேன். ஒரு பர்ச்சேஸ் பில் எப்படி என்ட்ரு பண்ணுறதுன்றத பார்த்தோம். இப்போ ஒரு சேல் இன்வாய்ஸ் எப்படி என்ட்ரு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு சேல் இன்வாய்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சேல் இன்வாய்ஸோட ரன்னிங் நம்பர் எனக்கு வந்துடுச்சு. சேல் இன்வாய்ஸோட டேட், அதோட டியூ டேட் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ ஒரு கஸ்டமர் ஆஸ் யூஷுவல் நம்ம வெண்டர் எப்படி க்ரியேட் பண்ணுமோ அதே மாதிரி இங்கேருந்தே கஸ்டமரும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சாம்பிள் கஸ்டமர் நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரியே அதோட அக்கௌண்ட் டைப் ஆஃப் டேக்ஸ் பேயர், பிஸ்னஸ் டைப், அதோட அட்ரஸ், ஸோ ஜிஎஸ்டிஎன் நம்பர், பேன் நம்பர், நெக்ஸ்ட்டு சிட்டி, ஸ்டேட். ஸோ இதுலேயுமே பிஸ்னஸ் டைப் வச்சு B2B, B2Cயை வச்சு அதுவே வந்து மேண்டேட்ரி எது மேண்டேட்ரி இல்லைன்றது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ இந்த ஃபோன் மொபைல்லாம் வந்து இதெல்லாம் மேண்டேட்ரி கிடையாது. நமக்கு தெரிஞ்சால் இப்போயே அப்டேட் பண்ணலாம். இல்லைனா கஸ்டமர்கிட்ட இருந்து எப்போது நீங்கள் ஃபோன், இமெயிலெலாம் மொபைல்லாம் வாங்குறீங்களோ அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுறேன், ஒரு சாம்பிள் இமெயில் ஐடி. நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் டேர்ம்ஸு. ஸோ இந்த கஸ்டமர் வந்து எந்த குரூப்பில் போகணுன்ற குரூப்பை சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன். ஒரு கஸ்டமர் சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஆட் பண்ண கஸ்டமரை இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன் கஸ்டமரில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ் ஆஃப் சப்ளை பிக்கப் ஆகிடுச்சு. ஸோ கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஒரு முறை வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்னோடய ஐட்டம்ஸ் என்னன்றதை சூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி க்ரியேட் ஆன ஒரு ஐட்டம்ஸ் க்ளோசிங் ஸ்டாக் காமிக்குது. ஸோ என்ன டேக்ஸ் வந்து அந்த ஐட்டமுக்கு நான் சூஸ் பண்ணுறேனோ சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேக்ஸை நம்ம ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காகவும் வர வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி. ஸோ ரேட்டை நான் வந்து இன்வாய்ஸில் ப்ரீலோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் டிஸ்கவுண்ட்டு, பேக்கிங் எது வேணுமோ கொடுத்தோம்னா அந்த ரோலை அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் ஆகும். ஸோ ஒரு ஐட்டம் இப்போ நான் நியூவாக இன்வாய்ஸ்லேருந்தும் ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணி இன்வாய்ஸ் நம்ம வந்து என்ட்ரு பண்ணலாம். ஸோ ஒரு சாம்பிள் ஐட்டம் க்ரியேட் பண்ணுறேன், அதோட HSN கோட். ஸோ எந்த குரூப்பில் அந்த ப்ராடக்ட் போய் சேவ் ஆகணும், அதோட பையிங் ரேட்ஸ், மல்டிபிள் ரேட்ஸ் நம்ம வந்து பையிங் ரேட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதோட சேல்ஸ் ரேட். ஸோ யூனிட்ஸ். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து என்ன யூனிட்ஸ்ன்றதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ராடக்டை சேவ் பண்ணுறேன். ஸோ ப்ராடக்ட் எனக்கு சேவ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அந்த ஆட் பண்ண ப்ராடக்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஜிஎஸ்டி என்னன்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். குவான்டிட்டி எவ்வளோ, ஆஸ் யூஷுவல் அது அந்த ரோக்கு உண்டான கேல்குலேஷனை எடுத்துகிட்டு கீழே நெட் வேல்யூ நமக்கு ஷோ பண்ணி காமிச்சிடும். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் போட்ட பிறகு நான் இன்வாய்ஸை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த இன்வாய்ஸை மறுபடியும் நான் எடுத்துகிட்டு மேலே இருக்க அந்த பட்டன்ஸ்லாம் வந்து என்னென்ன ஷார்ட்கட்ஸுன்றதை அதை நீங்கள் ஜஸ்ட்டு அது மேலே கிளிக் பண்ணிங்கனாவே அந்த பட்டன்ஸோட ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ட்டு ப்ளஸ் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குன்றது தெரியும். ஆல்ட்டு டினா டெலிட், ஸோ ஆல்ட்டு யூனா சஸ்பெண்ட், ஸோ ஆல்ட்டு சினா க்ளோஸ். ஸோ இப்போது என்ட்ரு பண்ண இன்வாய்ஸோட பிரிண்ட் அவுட்டை நான் செக் பண்ணுறேன். ஸோ என்னோடய பிரிண்ட் ஃபார்மேட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நான் 2 ஐட்டம் போட்டேன், அதுக்குண்டான டேக்ஸ் கேல்குலேஷன்லாம் போயிட்டு ஒரு பில்லிங் ஃபார்மேட் வந்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ளெக்ஸி பில்லிங் சாஃப்ட்வேரோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டியை பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.